நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என்னேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என்னேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் இல்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம்மேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம்மேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம்மேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம்மேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
அப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பாவுடைய நாமத்தில் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த அருமையான மாலை நேரத்தில் இந்த மாங்கனி நகர், உங்க ஊர் பேர் ரொம்ப அழகா இருக்குது. அற்புதமான சுவையிலே ரொம்ப 3 சொல்லுவாங்க, முக்கணின்னு சொல்லுவாங்க. அதுல மாங்கனி ரொம்ப சிறப்பானது. என்ன ஒரு பிரச்சனைனா சுகர் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது. என்ன பண்ண முடியாது? சுகர் இருக்கிறவங்க சாப்பிடவே முடியாது. ஆனாலும் மாம்பழத்தை பார்த்தாவே ஆசை. மாம்பழம் சொன்னா என்ன சொல்லுவோம்? அதை பார்க்கும் போதே சேலத்துக்கு மாம்பழம்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்றோம். அப்போ இப்படி நல்ல ஒரு பெயரை அடங்கியிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்னும் சுவை ஏற்றும்படியான ஒரு செய்தியை சொல்லுவதற்காக, இன்னும் ஒரு நன்மையான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மாலை நேரத்திலே அந்த ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள இரட்சகராகி இயேசுவினுடைய நாமத்தை உங்களுக்கு சொல்வதற்காக இந்த மாலை நேரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எதற்காக? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களை தேடி நாங்கள் வந்து இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பிரதர், நான் வேதனையில் இருக்கிறேன், நான் கண்ணீரில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், என் பிள்ளைகள் என் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, என் வாழ்க்கை நிந்திக்கப்பட்டிருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்காகத்தான் இந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லாம் படைத்த கடவுள், இரட்சகர், மீட்பர், மேசியா என்றும் கிறிஸ்து இயேசு என்றும் அழைக்கப்பட்ட அவருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக இந்த மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு என் கைகளில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பல காரியங்களை எங்களால் சொல்ல முடியும். இது வெறும் காகிதம் அல்ல. நல்ல கவனிங்க, எத்தனையோ புத்தகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான புதிய புதிய புத்தகங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நூல் வெளியீடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என் கைகளில் இருக்கிற இந்த புத்தகத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம். கிறிஸ்துவுடைய கைகளில் இருக்கிற இதற்கு பைபிள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதை எழுதினவர் யார் என்று பலர் அறியாமல் இருக்கலாம். இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். தம்பி, சகோதரனே, சகோதரியே, அன்பு குடும்பமே, தாயே, தகப்பனே, கொஞ்ச நேரம் இந்த சத்தத்தை கவனித்து பாருங்கள். ஏன் அநேகர் வேதத்தை கைகளிலே எடுப்பதில்லை என்றால், வேதத்தை எடுத்தால் பாவம் செய்ய முடியாது, என்னால குடிக்க முடியாது, தப்பான நண்பர்களோட பழகாம இருக்க முடியாது. இப்படி பல நேரங்களிலே நல்லா தெரியும், இத படிச்சா மாறிடுவோம், இது இருக்கிற சத்தியத்தை கேட்டா நம்ம மனம் மாறிவிடுவோம் என்கின்ற அறிந்தும் பலர் பாவத்தினாலே அவர்கள் என்ன செய்யல, அவங்க இந்த வேதத்தை கைகளிலே எடுக்கவில்லை. வேதம் என்ன போதிக்கிறது? ஒழுக்கமுள்ள வாழ்க்கை எப்படி வாழுவது, நிம்மதியான வாழ்க்கை எப்படி வாழுவது, சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வாழுவது. ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாங்கனி நகர் மக்களே, கிராமத்தின் ஜனங்களே, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழுகிறோம்? ஒருவேளை மனுஷருடைய கண்களிலே நாம் ஏமாற்றலாம், மனுஷர்களுக்கு மறைவாய் நாம் செய்யலாம். நிறைய வாலிப பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறேன். வாலிபர்கள் நடுவிலே பல ஊழியங்களை செய்திருக்கிறேன்.
பலர் என்னிடத்துல தனியாய் வந்து நான் செய்யற தப்பு என் அப்பா அம்மா கூட தெரியாது அண்ணே, யாருக்குமே தெரியாது. ஒரு தம்பி கிட்ட ஒரு மொபைலை கேட்டேன், அங்கிருந்து இங்க வர்றதுக்கு இல்லையோ எல்லாம் ஹிஸ்டரி டெலீட் பண்ணிட்டு கொடுத்துட்டான். நானே ஷாக் ஆயிட்டேன். 1 செகண்ட் கூட இல்ல, என்னாச்சு? அங்கிருந்து என்கிட்ட வர்றதுக்கு இல்லையா ஹிஸ்டரி டெலீட். ஏன் டெலீட் பண்ணணும்? நிறைய பேர் பாஸ்வேர்டு போடுறாங்க மொபைலுக்கு. நல்லா கவனிங்க, பாஸ்வேர்டு போடுறது தப்பு இல்ல. மனைவிக்கே பாஸ்வேர்டு தரல, மனைவிக்கு பாஸ்வேர்டு தரல, கணவனுக்கு பாஸ்வேர்டு தரல. ஏன் தரல? ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஏதோ ஒன்று மொபைல்ல நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தற்கொலைக்கு காரணம், இந்த உலகத்தின் அழிவுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, உங்க கையில் இருக்கிற மொபைலே. எல்லா பாவங்களையும் உங்க வீட தேடி பிசாசு என்ன பண்றான்? கொடுக்கிறான். வாலிப தம்பி, யாருக்குமே தெரியாம நீ மறைத்து 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 செய்து கொண்டிருக்கிறதை, நீ பார்க்கிற இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, இந்த முழு உலகத்தையும் படைத்த சர்வ வல்லவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இந்த மாலை நேரத்தில் தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து உங்க கிராமத்திற்கு வந்து மீண்டும் ஒரு முறை உன்னோடு கூட பேசுகிறார். மனம் திரும்பு, நான் உன்னை விடுதலையாக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேதம் உண்மையானது. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல. அதை இந்த முழு உலகத்தையும் படைத்த தெய்வம் நமக்காக, உனக்காக, இந்த கிராமத்தின் ஜனங்களுக்காக, எல்லாருக்காகவும் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை யார் நம்புகிறார்களோ, இந்த வார்த்தைகளை யார் கேட்கிறார்களோ, இந்த வார்த்தையின்படி வாழ தன்னை யார் ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே நித்திய சந்தோஷத்தை இயேசு தருகிறார். நிரந்தரமான மகிழ்ச்சி இயேசு தருகிறார். நிரந்தரமான விடுதலையை தருகிறார். எத்தனை நாட்கள், பல நாட்கள் குடும்பங்கள் வருஷந்தோறும் தலைமுறை தலைமுறையாய் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதத்திலே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்திலே இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளின் மேலும் ஜெயம் எடுக்கிறவராயிருக்கிறார். இயேசு என்ற பெயரை சொல்ல பிசாசுகள் நடுங்கும். ஏனென்றால் அவர்தான் தெய்வம், அவர்தான் நம்மை படைத்தவர். வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் பிசாசினால் பாதிக்கப்படுகிறான். நல்ல கவனிங்க, ஒரு வாலிப மகன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு விட்டான். பிசாசின் ஆவி அவனை கட்டிவிட்டது. இப்பொழுது இயேசு அந்த கிராமத்துக்குள் போகும் பொழுது, அந்த பட்டணத்திற்குள்ளே போகும் பொழுது, அந்த மனுஷன் வந்து ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து முழங்கால் படியிட்டு இயேசு இந்த கிராமத்தின் வழியாய் வருகிறார். இப்பொழுது அவருடைய தகப்பன் தன் பிள்ளைக்காக, தன் ஒரே மகனுக்காக என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு இயேசுவிடத்தில், இயேசுவே, ஆண்டவரே, என் தகப்பனே. பாருங்க, அந்த கூக்குருடைய சத்தத்தை யோசித்து பாருங்கள், அந்த கண்ணீரின் வலியை யோசித்து பாருங்கள். பிசாசு பிடித்திருந்த, பேய் பிடித்திருந்த ஒரு வாலிப தம்பி, அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிப தம்பியுடைய வாழ்க்கையிலே அவன் மேல இருக்கிற அசுத்தாவி விலகவில்லையே என்று தகப்பன் கண்ணீர் வடிக்கிறான், அழுகிறான். அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க, பேய் பிடிச்ச பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறான், பேய் பிடிச்ச பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் நிந்தித்திருப்பார்கள். கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, யார் வாய் அடக்குனாலும் ஊர் வாய
அவங்க தான் தூற்றுவாங்க, அவங்க தான் வாழ்த்துவாங்க. ஆசீர்வாதமா அவங்க தான் செய்வாங்க, சபிக்குவாங்க தான் செய்வாங்க. இப்ப முழங்கால் படியிட்டு இயேசுவிடத்துல, ஆண்டவரே என்ன சொல்லுகிறா? ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும். அந்த தகப்பன் வந்து கேட்கிறான் இயேசுவிடத்துல, என் மகனுக்கு இரங்கும் ஆண்டவரே. இந்த மாங்கனி கிராமத்தில் இருக்கிற எனக்கு அருமையான ஜனங்களே, ஒருவேளை உன் பிள்ளைகள் உன் பேச்சுக்கு கீழ்ப்படியவில்லையா? பிசாசு என்று சொன்னால் அப்படியே ஒரு கருப்பு உருவம் போட்டு உன் பிள்ளை பக்கத்தில் நிக்காது. கவனிங்க, பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் தகாத நட்பும் ஒரு பிசாசின் பிடிதான், தகாத உறவும் ஒரு பிசாசுடைய பிடிதான். ஒழுக்கம் இல்லாமல் வாழுகிறது பிசாசுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. அப்பா அம்மா பேச்ச கேட்காம அநேக வாலிப பிள்ளைங்க நண்பர்களுடைய பேச்ச அதிகமா கேட்பாங்க. நண்பர்கள் நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களா? இவன் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பார்களே ஆனால் அவர்களுக்குள்ள அன்பு இருக்கும், அவர்களுக்குள்ளே அவர்களை குறித்துதான ஒரு அக்கறை இருக்கும். தப்பான பாதையில போகும்போது இப்படி போவாத, செய்யாத, அது தவறு என்று சொல்லுவான். அவன் தான் நல்ல நண்பன். இங்கே பாருங்கள், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், மனமிரங்கும் ஆண்டவரே, என் மகன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் காதல்ல விழுவாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணி பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணாங்க, பிரதர் நான் லவ் பண்ணி தான் பிரதர் மேரேஜ் பண்ணேன். என்ன பண்ண? காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். 4 வருஷம் கூட ஆகல, இன்னொருத்தையோட அவன் போயிட்டான் பிரதர். யோசிச்சு பாரு தம்பி, வாழ்க்கையில பல நேரங்கள்ல நீயா ஒரு தீர்மானத்தை எடுத்து, நீயா ஒரு திட்டத்தை தீட்டி உன் வாழ்க்கைய உன் மன விருப்பத்தின்படி நீ அமைத்தாலும் அந்த வாழ்க்கை கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இன்றைக்கு பிசாசு பலவிதமான வலைகளை தேசத்தில் விரித்திருக்கிறான். எந்த சினிமா படத்திலாவது ஒரு நல்ல கருத்தை பார்க்க முடிகிறதா? யோசித்து பாருங்க. 100 கோடி 1000 கோடியில் அவன் படம் எடுத்து தப்பான காரியத்தை ஜனங்களுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கிறான். அதனாலே நம்முடைய குடும்பம் வாழுமா? ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது உலகம் போன போக்கிலே வாழுவதல்ல. தவறான பாதையிலே பிசாசு என்ன சொல்லுவான்? கெட்ட நண்பர்கள் மூலமா பேசுவான். எப்படி பேசுவான் பாருங்க, கவனிங்க, கவனிங்க தம்பி தங்கச்சி, அருமையான குடும்பத்தின் மக்களே. பிசாசு எப்படி ஜனங்களோடு பேசுகிறான் என்றால், குடிப்பா, என்ன செய்ய, குடி, தப்பு இல்ல, தப்பான காரியங்களை பாரு, தப்பு இல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை அனுபவி ராஜா. என்ன சொல்லுவான்? அனுபவின்னு சொல்லுவான். அனுபவிச்சுட்டே இருப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதம் அது பாவம் என்று சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் வியாதியை கொண்டு வரும் சொல்லுகிறது. தாம் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து சுகமாய் வாழலாம் என்று நினைத்து அனுபவித்தவருடைய முடிவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வியாதி. இங்கே ஒரு தம்பி இருக்கிறான், பிசாசு பிடியினால் கொடிய வேதனைப்படுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான். எத்தனையோ இடத்துல அவன் தகப்பன் காப்பாற்ற முயன்றோ, அவன் தகப்பனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் வருகிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு திகில் வருகிறது. ஐயோ, என் மகனை இந்த பிசாசு அலக்களிக்கிறது. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்துரோகியாக கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இந்த பிசாசு என்ன செய்கிறது? நீ போய் எண்ணெய் ஊத்திக்கொண்டு நெருப்புல விழுந்து செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ என்று காதிலே பேசிக்கொண்டே இருக்கிறது.
பேசிக்கொண்டே இருக்கிறது. வரும்போது அருமையான பாடல் பாடின சகோதரர் வைரவன் தம்பி ஒரு செய்தியை சொன்னார். புகழூர் கிராமத்துல ஒரு மந்திரம் பண்ணி வச்சிட்டு இருந்த இடத்துல அந்த அம்மா அதை துப்பிட்டு வந்துட்ட உடனே அன்னையில இருந்து அதுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. நீ தற்கொலை பண்ணி செத்து போயிடு, நீ தற்கொலை பண்ணி செத்து போயிடுன்னு ஒரு சத்த காதுல கேட்டே இருக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்ட சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த பிசாசின் ஆவி அந்த மகளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணி நீ செத்துப்போ 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 என்ற ஒரு சத்தம் அவ காதுகள்ல கேட்டுக்கொண்டே இருந்ததா. இந்த பயத்திலே அவர்கள் பலவீனம் அடைந்து வியாதியின் போக்கிலே இன்றைய நாள் மரித்து போய்விட்டாங்க. கவனிங்க, விடுதலை இல்லாமல் நீங்கள் மரிப்பீர்களேயானால், பாவத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து மரிப்பீர்களேயானால், வேதம் சொல்லுகிறபடி எல்லாரும் நம்புகிறபடி மோட்சம் என்ற ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. இந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நித்திய வாழ்வை, சுக வாழ்வை, வேதனை இல்லாத வாழ்வை வாழ முடியும். பாருங்கள், தன் தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் ஆண்டவரே, என் பிள்ளைக்காக கதறுகிறேன் ஆண்டவரே. எத்தனை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? இந்த மாலை நேரத்தில் இந்த மாங்கனி கிராமத்தின் மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் உங்கள் நிமித்தம் கண்ணீர் வடித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதியோர் இல்லம் பெருகிவிட்டதே, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போய்விட்டது. எத்தனை தாய் தகப்பன்மார் தெருவோரங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் அநேக குப்பை தொட்டிகளிலும் இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள், ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? அன்பு தணிந்து போய்விட்டது. தேவன் இயேசு கொடுத்த அன்பை அநேகர் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த அன்பு நம்மை வாழ வைக்கும். அவன் பலமுறை சந்திரோகியாய் வேதனைப்படுகிறான். சாதாரணமான வேதனை அல்லம்மா, பிசாசு அவனை அலக்களிக்கும் போது கொடிய வேதனை. தீயிலும் தண்ணீரிலும் எப்படியாவது தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் நினைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, தற்கொலை வாழ்க்கையின் முடிவாகாது. இந்த தற்கொலை ஒரு ஆவி, இந்த தற்கொலை ஒரு பிசாசு கொடுக்கிற ஒரு எண்ணம். இயேசு ரட்சகர், உலகத்தின் மீட்பர், நம் எல்லோரையும் படைத்தவர் தற்கொலை பண்ணி மரிப்பதற்காக அல்ல, வாழ வைப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வந்தது பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பாவ மனுகுலத்தில் இருக்கிற ஜனங்கள், அவருடைய பாவ அக்கிரமத்திலிருந்து, அவருடைய வேதனைகளில் இருந்து, பிசாசின் தந்திரங்களில் இருந்து இந்த ஜனத்தை விடுதலையாக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வந்தார்? யோசித்து பாருங்க. இதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட தேவாதி தேவன் உங்களை நேசித்து, நம்மை நேசித்து, இந்த மாங்கனி நகர் முழுவதிலும் தேவ ஆவியானுடைய வல்லமையை அனுப்பும்படியாய் இந்த தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதனை, துக்கம், கண்ணீர் பல நேரங்களிலே நாமே வருவித்துக் கொள்ளுகிறோம். இப்படி அவன் கதறுகிறான். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவன் ஒன்றை செய்யாதே என்று சொன்ன போது இந்த மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எப்பவுமே பாருங்க, எது செய்யாதுன்னு சொல்றோமோ அததான் செய்வாங்க. பிள்ளைங்க கூட, பெரியவங்க கூட நல்லா தெரியும் இது தவறு, இது பாவம், இது அருவருப்பானது, இது மோசமானது, எல்லாம் தெரிந்தும் தவறை அவர்கள் தண்ணீரை போல குடிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்தில் மூழ்கி கொடுத்த ஜனங்களை மீட்பதற்காக என்னை போல
இங்க இருக்கிற அநேக ஊழியர்களைப் போல பல மனிதர்களை, தேவ மனிதர்களை, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஊழியர்களை இந்த உலகத்தில் அனுப்பியும் ஒருவரும் அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணல? செவி சாய்க்கவே இல்லை. அவங்க கேட்கவே இல்லை. அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள். இப்படியே தலைமுறை தலைமுறை சாபத்திலே கடந்தது, அக்கிரமத்திலே கடந்தது. இப்பொழுது நம்ம எல்லாம் படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து யோசிக்கிறார், பிதாவாகிய தேவன் நமக்கு இப்பொழுது அவரே பூமிக்கு இறங்கி இந்த முழு பாவத்துக்காக நான் மரிக்க போகிறேன் என்று இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் கேட்கலாம், ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி முழு உலகத்திற்கும் விடுதலையை கொடுக்க முடியும்? ஒரு மனுஷனுடைய ரத்தம் எப்படி எல்லாருடைய பாவங்களையும் கழுவ முடியும்? நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரே ஒரு மனுஷன் மூலமாய் இந்த முழு உலகத்திற்கும் மெய்யான வாழ்வை கொடுக்க முடியும் என்று கேட்கலாம். சரியான கேள்விதான். உங்க கேள்விக்கு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பதில் சொல்ல ஆவலாய் இருக்கிறோம். இயேசுவால் ஏன் இந்த முழு பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொன்னால், அவருடைய பிறப்பே அதிசயமானது. மனித வழக்கத்தின்படி இயேசு பிறக்கவில்லை. ஏதோ வழக்கத்தின்படியா இயேசு பிறக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் மரியாள் என்கின்ற ஒரு அருமையான கன்னிகைக்கு யோசேப்புடைய மகனாக, மரியாளுடைய மகனாக இந்த பூமியில பிறந்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இயேசு பிறந்த இடம் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறது. ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, ஏதோ ஒரு புராண கதைகள் அல்ல, ஏதோ ஒரு நாவல் அல்ல, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவர் பிறந்ததே ஒரு அதிசயம். இந்த முழு உலகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. விபத்தாகி சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உயிர் போய்விடும். ரத்தம் என்ன? ரத்தம் யோசித்து பாருங்க. மனுஷனுடைய ரத்தம் பாவம் நிறைந்தது, மிருகங்களுடைய ரத்தம் பாவம் நிறைந்தது. ஆனால் பரிசுத்த ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பழுதற்ற ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஜனங்களை விடுதலையாக்குகிற ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னால் மந்திர கட்டுகள் உடைகிறது, பிசாசின் வல்லமைகள் விலகுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது. ஏனென்றால் இயேசு இன்றைக்கும் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் புதிய வாழ்வை கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறார். இதற்காக இயேசு வந்தார். இதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவர் 33 வருஷங்கள் வாழ்ந்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. அவருடைய சரீரமெல்லாம் ரத்தம். சாட்டைகளை அடித்தார்கள், முள்கிரீடத்தை வைத்தார்கள். தன் சரீரமெல்லாம் உளப்பட்ட நிலம் போல ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத, ஒரு அக்கிரமமும் செய்யாத ஜீவனுள்ள உயிருள்ள நம்ம எல்லாம் நேசிக்கிற அந்த இரட்சகர் ரத்த வெள்ளத்தில் கல்வாரி மலையில் 2 கல்கள் அந்த கல்லவர் நடுவில சிலுவையிலே தொங்குகிறார். என அன்பானவர்களே, ஒரு தெய்வம் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் ஒரு கடவுள் அடிக்கப்பட வேண்டும்? இந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த மாங்கனி கிராமத்தின் மக்கள் எல்லாருக்காகவும், தம்பி உங்களுக்காக, தங்கச்சி உங்களுக்காக, என் அன்பு தகப்பனே தாயே உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினோம். இயேசுவின் ரத்தம் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் அல்ல,
முழு உலகத்திற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உன் கணவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உன் மனைவிக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உன் பிள்ளைகளுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த ரத்தம் என் பாவத்தை கழுவிற்று என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் உங்கள் பாவம் இலவசமாய் மன்னிக்கப்படும். இலவசமாய் மன்னிக்கப்படும். இலவசமாய் மன்னிக்கப்படும். இதற்கு நீங்கள் எந்த பிராயச்சித்தமும் பண்ண தேவையில்லை. நொறுங்கி போன குற்றம் நிறைந்த பாவம் நிறைந்த உன் இருதயத்தை அவரிடத்திலே கொடுத்தால் போதும், அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உனக்கு புது வாழ்வை கொடுப்பார். எனக்கு அருமையான என் அன்பு ஜனங்களே, இயேசு மரித்தார். அவர் மரித்தாரா இல்லையா என்று அந்த சிலுவையின் கீழே இருக்கிற ஒரு சேவகன் ஈட்டியை எடுத்து அப்படி விழாவிலே குத்துகிறான். எனக்கு அன்பானவர்களே, தெய்வம் இயேசு நமக்காக குத்தப்பட்டார். அவருடைய விழாவிலே தண்ணீரும் ரத்தம் புறப்பட்டு வந்தது. இயேசு துடி துடிக்க சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார். இயேசு ஏன் ஜீவனை விட வேண்டும்? நீங்களும் நானும் சுகவாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு ரட்சகர் தன் ஜீவனையே கொடுத்தார். இந்த அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு என்ன? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு உயிரோடு இருக்கும் போது சொன்னார், நான் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொன்னார். தாம் சொன்னபடியே அவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். நீங்களும் நானும் பார்க்கிற இந்த வானத்தின் வழியாய் அவர் கடந்து போயிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் திரும்பி வருவார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மறைவாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் உங்களை தேடி, உங்கள் வீட்டை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதல்ல வாழ்க்கை. மனம் போன போக்கிலே வாழ்வதல்ல வாழ்க்கை. சுத்தமானவர்களாக நிம்மதியோடு வாழ, ஆசீர்வாதமாக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். நாம் உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்ந்து மரிக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக வாழ்வு உண்டு. இல்ல இல்ல, இவர் சொல்ற கதையெல்லாம் கேட்க முடியாது. ஒரே வாழ்க்கை அனுபவி என்று நீ வாழுவாயானால் நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு உண்டு. நிச்சயம் நியாய தீர்ப்பு உண்டு. பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம் நரகம். பரிசுத்தவான்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம் பரலோகம். நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பரலோகமா நரகமா? யோசித்து பாருங்கள். இந்த நரகத்துல சாதாரணமான இடம் அல்ல. நரகத்துல உன் உயிர் இருக்கும், ஆனா உன் ஜீவன் போகாது. நிச்சயமா அந்த நரகத்தின் வேதனை மிக கொடியமா, ரொம்ப வேதனை இருந்தா இருக்காங்க. கந்தகமும் எரியும், பலவிதமான விஷப்பூச்சிகள் இருக்கும். வேதனைப்படுகிற இடம், மகா கொடூரமான இடம். அது பிசாசும் அவனுடைய கூட்டத்துக்காக நியமிக்கப்பட்ட இடம், நமக்கானது அல்ல. மனம் திரும்பினால் மறுவாழ்வை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்பினால் ஒரு சுக வாழ்வை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பூமியிலும் அதை வாழ்வோம், மோட்சத்திலும் அதை வாழ்வோம். பரலோகத்திலே பசி இல்லை, பரலோகத்திலே வேதனை இல்லை, பரலோகத்திலே
பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. அங்கே பசி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே துன்பம் இல்லை. அவரோடு கூட 1000 ஆண்டுகளாய் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்க வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏதோ சாதாரணமாய் இந்த சத்தத்தை எடுத்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அந்த இரட்சகர் மீட்பர் ஒரு பலனுள்ளவராய் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும். அவ்வளவுதாங்க. இந்த மாலை நேரத்தில் நீங்க எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும். என் வீட்டுக்கு இறங்குங்க, என் குடிகாரன் கணவனுக்கு இறங்குங்க. இந்த மனுஷனிடத்துல பட்டு தீர முடியல. என் பிள்ளைகளை எத்தனையோ முறை சொல்லிட்டேன், கெட்ட பசங்க கூட சேராதப்பா, பாவமான பழக்கத்துக்கு அடிமையாகாதப்பான்னு சொல்லியும் என் பிள்ளைங்க என் பேச்சுக்கே கேட்கலையேன்னு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தாய்மாரே, தகப்பன்மாரே, இன்றைக்கு இந்த விண்ணப்பம், இந்த ஜெபம் நிச்சயமும் பிள்ளையை மாற்றும், உன் குடும்பத்தை மாற்றும், உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். நிச்சயம் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் அநேகரை விடுவிக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவில்லை. பலர் இன்றைக்கும் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். அநேகர் மந்திர பிரச்சனையினாலே, சூனியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில எந்த ஒரு வியாபாரம் எடுத்தாலும், எந்த செயல் எடுத்தாலும் தோல்வி. பிசாசின் போராட்டத்தோடு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாலை நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் தேவாதி தேவனை பார்த்து, ஆண்டவரே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கேளுங்கள். இரங்கும் என்று கேளுங்கள் போதும். அவர் மனம் இறங்குகிறவர், அவர் மனதுருக்கமுடையவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். அவர் கேட்காதவர் அல்ல, அவர் பார்க்காதவர் அல்ல, அவர் உணராதவர் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினவர். பாருங்கள், பல முறை இவன் கொடிய வேதனைப்பட்டு கலங்குகிறான், துக்கத்தோடு இருக்கிறான். இப்பொழுது இயேசுவிடத்திலே வந்தவுடனே அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். என்ன சொல்றாரு? பிசாசு பிடித்தவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த மாலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். குடும்பமாய் இந்த கூட்டத்தின் முடிவிலே அநேக ஊழியர்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களிடத்திலே ஜெபித்துக் கொள்வீர்களே ஆனால் எங்களால் அல்ல, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு இரட்சகர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இயேசு இரட்சகர் உங்களை மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கும், உங்கள் வியாதிகள் சுகமடையும், உங்கள் பலவீன கட்டுகள் மாறும். இயேசு சொன்னார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் மாற்றப்படாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடத்திலே கொடுப்பீர்களே ஆனால், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை இயேசுவிடத்திலே சொல்லுவீர்களே ஆனால், உங்களுடைய கண்ணீர் நிறைந்த அந்த நிலையை இயேசுவுக்கு சொல்லுவீர்களே ஆனால், நிச்சயம் அவர் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிசாசு பிடித்தவன் கீழே விழுந்து அலக்கழிக்கிறான், உருளுகிறான், சரீரம் எல்லாம் காயம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அவமானம். அந்த தகப்பன் மார்பில வாயிலும் அடித்து ஐயோ ஐயோ என் பிள்ளை என்று கதறி இருப்பான். துக்கம், வேதனை.
பிசாசு பிடியினால் எத்தனையோ முறை இன்றைக்கு மறிச்சு போயிடுவானோ, நாளைக்கு மறிச்சிடுவானோ என்று அந்த தகப்பன் தன் கண்களை எல்லாம் அந்த பிள்ளை மேலேயே வைத்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவனால் எவ்வளவு முயற்சி எடுத்தோம், பலனில்லை, பலனில்லை. பல பேர் குடும்பம் மாறணும்னு மந்திரவாதியின் கிட்ட போறாங்க, சூனிய மந்திரம் கிட்ட போறாங்க. அவன் பல லட்சங்களை வாங்கி இன்னும் 2-3 ஆவிய ஏவி விட்டு அனுப்புறான். குடும்பம் சாபத்திலே வாழ்ந்து மரித்து போய் விடுகிறது. உண்மையான இயேசு ரட்சகரை நம்பாமல் பொய்யான மனிதர்களை நம்பி போய் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. இயேசு சொன்னார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த உடனே இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு பிசாசை அதட்டினார். என்ன சொன்னாரு? அதட்டினார், அதட்டினார். வெளியே போ என்று சொல்ல இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவிகள் வெளியே போகிறது. இந்த மாலை நேரத்தில் அந்த தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு பிசாசு பிடித்தவனை அந்த பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். கையை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். பிசாசு பிடித்தவன் சுகமானான். யாராலுமே மாற்ற முடியாத தற்கொலைக்கு போய்க் கொண்டிருந்த, ஒவ்வொரு நாளும் தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அவனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார். இயேசு விடுதலையை கொடுத்தார். அந்த தேவன் இந்த மாலை நேரத்தில் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். அந்த பாடலுடைய ஒரு சரணத்தை பாடி தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இணைந்து நம்ம அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஜீசஸ் இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் என்று நம்மேசு உடை தெரிவா. சொல்லுங்க, மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் என்று நம்மேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள், உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சாத்தாடி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம்மேசு உடை தெரிவா. சாத்தாடி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம்மேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்கு இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்கு இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை.
உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் 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 வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் மகிமையை ஜனங்களை விட்டு விலகமாட்டார். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கர்த்தருடைய ஆவியான இந்த மாலை நேரத்தில் நம் நடுவில் இருக்கிறார். தூரத்தில் இருக்கிற அநேக இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், இன்றைக்கு ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் இயேசு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். வெட்கப்படாதீங்க சகோதரி, வெட்கப்படாதீங்க சகோதரா. நீங்க இந்த ஜெபம் நடக்கிற இடத்துல வருவீங்கன்னா உங்களுக்கு இயேசு விடுதலையை தருவார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். இந்த ஒரு சரணத்தை பாடுகிற போது நீங்க வருவீர்களே, ஆனால் உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம்மேசு சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்று நம் இயேசு உன்னை தெரிவார். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வாருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த பாடலை பாடும்போது எப்பேற்பட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும், நலிவுற்றோர் இருந்தாலும் வாருங்கள். இந்த சத்தம் கேட்கிற இந்த பகுதிக்கு நீங்கள் வருவீங்களானால் இப்போது ஆண்டவர் உங்களை குணமாக்க போகிறார். அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். வாருங்கள், உங்களை அன்போடு இயேசு அழைக்கிறார். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் என்று நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் என்று நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். நமக்குள் இருப்பதால் உலகத்தை கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள்
உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இப்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற நேரம். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருப்பீர்களானால், ஒருவேளை இங்க வருவதற்கு நீங்கள் வெட்கப்படுவீர்களானால், நீங்கள் இருக்கிற இடங்களிலே வீட்டிலே நீங்கள் முழங்கால் படியிடுங்கள் முடிந்தால், அல்லது வியாதி உள்ள இடங்களிலே உங்கள் கரத்தை வையுங்கள். இப்போது அருமையான சகோதரன் அவர்கள் உங்களுக்காக, உங்கள் சுகத்திற்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்காக இப்போது ஜெபிக்க இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தரும்படியாக இந்த இரவை உங்களுக்காக முன்குறித்திருக்கிறார். இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதமான நாள். உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும்படியாகத்தான் நாங்கள் இந்த தெருமுனையில நிற்கிறோம். உங்களுக்கு ஒரு திருப்பு முனை இன்றைக்கு வருவதற்காக இயேசு எங்களை தெருமுனையில் இருந்து சத்தமிட வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் கண்களை மூடி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே, நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் சொல்லி இந்த இயேசுவை நீங்கள் அழையுங்கள். சத்தமான சொல்லுகிற ஜெபத்தை உங்க இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. நீர் ஆண்டவர் என்றும் ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் நீர் எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் இருதயத்தின் கதவை உமக்கு நான் திறக்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் இதயத்திலே வாரும், என் இதயத்திலே வாரும், என் இல்லத்துக்கு வாரும். என் வியாதியிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி சமாதானத்தினாலும் உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தினாலும் என்னை நிரப்பும். இயேசுவே, இந்த ஜெபத்தின் மூலமாய் உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொண்டு இந்த நாள் முதல் கொண்டு என்னை நீர் வழிநடத்தும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராக இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட ஜெபித்தீர்களோ உங்கள் இருதயத்தில் இயேசு வந்திருக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்காக இப்போது அருமையான சகோதரர் அவர்கள் ஜெபிப்பார்கள். பரலோகத்தின் தகப்பனே, இவ்வளவு நேரமாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, சந்துரோகியாய் மிகவும் வேதனைப்பட்ட அந்த மகனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அநேகர் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். அநேகர் பாவத்தின் பிடியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பிசாசு அநேகரை கட்டி வைத்திருக்கிறார். நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு ஆண்டவர் நிம்மதியை கொடுப்பீராக. ஆமென். இன்றைக்கு வீடுகளிலே முழங்கால் படியிட்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கை மாறாதா என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆமென். இப்பொழுது சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்துவீராக. வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. ஆமென். பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஆமென். மந்திர கட்டுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். பிசாசின் பிடியில் இருக்கிற சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆபாச ஆவிகள்,
பொல்லாத ஆண்டவரை உபச்சார ஆவிகள், பொல்லாத அடிமைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாங்கனி நகரை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறபடியினால இந்த மாலை நேரத்தில் உடைய பிள்ளைகளை தேடி வந்து தேவன் நீ சந்தித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஒரு மறுரூபத்தை கட்டளை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நீ சுகத்தை தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. ஆமென். அற்புதத்தை செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி. ஆமென். உம்முடைய கரத்தில் இந்த கிராமத்தின் மக்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த இயேசுவை குறித்து நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய கிராமத்தில் அமைந்திருக்கிற சாலோம் சுவிசேஷ சபைக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு சிறப்பு ஆராதனை அருமையான பாஸ்டர் பால் மோகன் ஐயா அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் மந்திர சூரிய கட்டுகளா இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் வந்து இந்த ஆராதனையில பங்கெடுப்பீங்களானால் நிச்சயமாக இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்முடைய கிராமத்தில் அமைந்திருக்கிற சாலோம் திருச்சபைக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். வாருங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. இப்போது கடைசியாக அருமையான பாஸ்டர் பால் மோகன் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாத கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். நம்முடைய கிராமத்தின் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இப்படி அடிக்கடிக்கு ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கிறாங்க. அது நிமித்தமாக நம்முடைய கூடநகர கிராமம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கிராமம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய கிராமம் ஆஸ்வதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஊரா, இதெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கூடநகரமாப்பா, எங்க பார்த்தாலும் சர்ச்சுப்பா, எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவப்பா. அந்த கிராமமே ஆசீர்வாதமா இருக்கு, அந்த கிராமமே செழிப்பா இருக்குது சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இப்பொழுது தேவதாசனை கொண்டு வந்து உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறார். ஒரு ஐயா என்கிட்ட சொன்னாரு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 2 பாதிரிமார்கள் வந்தாங்களாம். பாதருங்க 2 பாதரங்க வந்தாங்களாம் அந்த கூடநகர கிராமத்திற்கு. அப்பொழுது அந்த கிராமத்தை பார்த்து, இந்த கிராமத்து வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்பட்டு ஊழிய செய்யறதுக்கு வந்தாங்களாம். நம்ம கிராமத்து ஜனங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து, அவங்க பேசுகிற பேச்சை பார்த்து, அந்த கேலி கிண்டல் பண்ணலாம் பார்த்து அவங்க சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை என்னன்னா, இது வந்து கூட நகரம் அல்ல, இது கூட நரகம். இது வந்து ஒரு நரகம். இந்த கிராமம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் சொல்லிட்டு போனாங்களாம். கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட அந்த ஐயா அதை சொன்னார். அது சொல்லிட்டு பிறகு இன்னொரு வார்த்தை அவர் சொன்னாரு, பல வருஷத்துக்கு பிறகு நான் அந்த கூடநகரத்துக்கு வந்தேன், உங்க சபைக்கு நான் வந்தேன். அதுக்கு அந்த கிராமத்தை நான் சுத்தி பார்த்தேன். சபிக்கப்பட்ட கிராமமா இருந்த இந்த கூடநகர கிராமம் இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட கிராமமா மாறி இருக்கிறது. திருச்சபைகள் பெருகி இருக்கிறது, ஜனோடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது, வீடுகள் எல்லாம் இன்னைக்கு மெத்த வீடுகளா இருக்கிறது. அந்த ஃபாதர் சபித்துட்டு போனார் அந்த கிராமத்தை, அந்த சாபம் பிடித்து கொண்டிருந்தது. அந்த சாபத்தெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கிற உங்கள் மூலியமா மாற்றி அந்த கிராமத்தை ஆஸ்வதித்து இருக்கிறான்னு சொன்ன பொழுது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷங்க. இப்படி ஆண்டவர் நம் மூலியமாக இந்த கிராமத்தின் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். எங்கெங்கயோ இருக்கிற ஊழியக்காரர்கள் அந்த கிராமத்துக்கு ஓடி வராங்க, இந்த கிராமத்துல வந்து ஊழியம் செய்யறாங்க. அப்படியே பாதமெல்லாம் அந்த கிராமத்துல படுகிறது. அதெல்லாம் அந்த கிராமத்துக்கு மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அன்பு கிடைக்கிறது. யாரெல்லாம் சாபத்துல கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, வியாதியில கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, பிசாசுடைய பிடியில கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, பாவத்தின் பிடியில கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, இயேசுவை விடுவிப்பார். உன் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமுள்ள தேவன். வீட்டுக்குள் இருந்தால் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஜெபித்து நம்ம முடிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மாங்கனி நகரில இந்த தெருமுனை பிரசங்கத்தை செய்ய, இந்த பகுதியில சுவிசேஷம் அறிவிக்க
ஒரு அன்பு தாசர்களை கத்தர் கொண்டு வந்து இவ்வளவு நேரமா இந்த பகுதியில உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த பிறப்பின் நற்செய்தியும் உம்மை குறித்ததான வார்த்தைகளையும் பேச நீங்க கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சியும். உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தாரும். திருமணம் இல்லாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி நடக்க உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு வாசல் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். வியாதியிலே பலவீனத்திலே பிசாசுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை பூரணமாய் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். தண்ணீரும் எண்ணெயும் மாவு அப்பமும் குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க கிராமத்தை நேசித்து, எங்க கிராமத்தை ஜனங்களை நேசித்து தூரத்திலிருந்து வந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் இளங்கையா அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, டீமுக்காக, விசேஷமாய் காட்சன் ராஜ்குமார் பிரதருக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் பல கிராமத்தில் போய் இந்த ஊழியத்தை செய்யட்டும். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தட்டும். நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தட்டும். ஆண்டவரே ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்று நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பனி என்றும் குளிர் என்றும் பாராமல் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்க விருப்பம் உள்ளவங்க ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம், இந்த திருமுனை சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை உண்டாக்க போகிறது. எனவே நீங்கள் வாருங்கள். இப்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர சாலோம் சுவிசேஷ திருச்சபைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.